இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் 30, 2024 30/11/2024 தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் நண்பகல் 12:35 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். தேய்பிறை சதுர்தசி திதி காலை 10:31 வரை, அதன் பிறகு அமாவாசை திதி. சித்த யோகம். மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ அமாவாசை. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன், புதன், சந்திரன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன், சூரியன், புதன் சேர்க்கை, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் 3 கிரகங்கள். அந்த 3 கிரகங்களுக்கு குரு மற்றும் சனியின் பார்வை. இதனால் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், சூரியன், புதன் அப்படின்னாலே உங்களுடைய எதிரிகளின் அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி செயல்படுவாங்க. நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் வாக்குச்சாதுரியம் ஏற்படும். 2ஆம் இடத்து குரு மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வார்த்தை விரயங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். ஆனால் என்னதான் இருந்தாலும் பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மனசு சஞ்சலம் அடைகிற மாதிரி, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் அமாவாசை சந்திரனாக மறையிறதே ஒரு விசேஷம். அதனால் பெருசாக கெடுதல் இருக்காது. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனா யோகம். இந்த யோகத்தின் காரணமாக ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம்னா சொந்த வீடு வாங்கிட்டு போகிறது, இல்லை வாடகை வீட்டுக்கே வேற ஒரு இடத்துக்கு போகிறது, இல்லை வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து இடமாற்றத்தை ஏற்படுத்துறது. சந்திராஷ்டமத்தில் கூட நல்லது நடக்குமா அப்படிங்கிறது அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான செய்தி வரக்கூடிய யோகமான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்தினா நீங்கள் பட்டும் படாமலும் இருக்கிறது நல்லது. சந்திராஷ்டமம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பட்டும் படாமலும் இருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். குருவின் பார்வையில் சந்திரன், சூரியன், புதன் ஆகிய கிரகங்களின் கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. அதுவும் சனியின் பார்வையும் இருக்குது. அதனால் இன்று மழை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ள நாளாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு திடீர் மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அது பேசுறதுனால மட்டும் இல்லைங்க. உங்களுக்கு இன்றைக்கி வேலை விஷயமா நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல தடையில் மாட்டிக்கிறதுக்கு, ஒன்றா டிராஃபிக் ஜாம்லேயோ இல்லை மழையிலையோ மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இன்று காரிய தடை ஏற்படுகின்ற நாள். ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. இந்த 3 கிரகங்களுக்கு சனியின் பார்வை, குருவின் பார்வை. இதனால் உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சக பணியாளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகும், உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகக்கூடிய வகையில் செயல்பாடுகள் இருக்கும். இதனால் புதிய உறவுகள் மலரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நட்பு வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் விரையாதிபதியும் 3ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம், உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை போக்கி நட்பு பாராட்டி சந்தோஷம் அடையக்கூடிய யோகமான நாள். ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமாதிபதி குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய லம்சம் அமௌண்ட் வரத்துக்குண்டான யோகம் இருக்குது. இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக பண உதவிகளோ அல்லது காரிய வெற்றியோ அல்லது நிலம் சார்ந்த லாபங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய சூழ்நிலை. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அன்பு பாராட்டி சந்தோஷமான செய்திகளை தரக்கூடிய யோகமான நாள். இன்று உங்களுக்கு பண வரவும் ஏற்படும். அதே சமயம் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பங்காளி சண்டை ஏதாவது இருந்ததுன்னா அந்த பங்காளி சண்டையில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவின் பார்வையில் 3 கிரக சேர்க்கை. இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கெல்லாம் இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக வியாபாரம் சார்ந்த பண தேவைகள், குழந்தைகளின் படிப்பு, உங்களுடைய மேல் படிப்பு இதெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் படிப்புக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். பண வருமானத்தில் கடன் பிரச்சனைகள், சுமூகமான சூழ்நிலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை. உங்களுடைய மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல நீச்ச பங்கமாக இருக்காரு. அதாவது சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக 2 கிரகங்களும் நீச்ச பங்கமாகிறதுனால இன்று குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீர்கள். அதே சமயம் உங்களுக்கு பண வருமானமும் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்தில் சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தை சொல்லில் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுவது நல்லது. வீண் பேச்சுக்கள் குடும்பத்தில் எதிர்ப்பை வலுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நீங்கள் புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் ஏதாவது ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி கடனை வாங்குவீங்க. அந்த கடன் உங்களுக்கு பலனை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் அவசரப்பட்டு தேவையில்லாத கடனை வாங்கினீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. அந்த நீச்சஸ்தானாதிபதியான செவ்வாயும் ராசியிலே நீச்சமாக இருக்காரு. இடப்பரிவர்த்தனையின் மூலமாக நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய பலத்தின் மூலமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வம்ச விருத்தி ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனபேதங்கள் விலகுதல். பூர்வீக சொத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகுதுன்னு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நன்மைகள் அதிகரித்து சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் மூலமான மோதல்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உடன்பிறப்புகளின் வளர்ச்சி உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்காக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த உதவிகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால உடன்பிறப்புகளுடனோ அல்லது உங்களுடைய வியாபாரிகளுடனோ சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக பார்த்து பேசுங்க. பேச்சில் தான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. எதிரிகள் பலமின்றி இருப்பார்கள். அவர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்று குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். 3ஆம் நபர் தலையீடு இருந்துன்னா அந்த 3ஆம் நபரை கத்தரித்து விளக்குவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை, மனசில் இருக்கிற கவலைகள் விலகுவது போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய படிப்பில் நாட்டம் அதிகரித்து அதில் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு திடீர் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ எங்கேயோ விளையாடுவாங்க, உங்கள் வீட்டில் ஜன்னலில் பந்து பட்டோ இல்லை ஏதாவது வேறு ஏதோ பட்டோ கண்ணாடி உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வண்டி வாகன வகையில் யாரோ எங்கேயோ சண்டை போட்டுட்ருப்பாங்க, கல் எடுத்து அடிப்பாங்க, உங்கள் வண்டி கண்ணாடி உடையறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது ஏதாவது ஒரு செலவு, பராமரிப்பு செலவு ஏற்படும். இன்றைக்கி தேவையில்லாத செலவாக இருக்கும், அந்த செலவு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத செலவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மனம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. தைரியத்தினால சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது, வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முன்னேற்பாடாக ஏதாவது பண்ணி வச்சுருப்பீங்க, ஆனால் வீட்டில் வேண்டாத செலவுகள் வரும், அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும். முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும். அது தேவையான செலவு தான், ஆனால் செலவை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் பர்சனல் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட செலவுகளோ அல்லது தந்தை வழியில் செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் நீங்கள் வாங்க வேண்டிய ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும், இல்லை ஏதாவது அப்ளிகேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அது சம்பந்தமான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். கன்னி ராசி. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதே ஒரு யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் அமாவாசை முடிஞ்ச உடனே அவர் வளர்பிறை சந்திரனாக மாறிடுவார். குரு பார்வையில் சந்திரன் இருக்கார், நீச்ச பங்கமாக இருக்கார். நீச்ச சந்திரன் நீச்ச செவ்வாயோட பரிவர்த்தனை யோகம் பெறுவதன் மூலமாக தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள். மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இத்தனை நாளாக அவங்கக்கிட்ட மன சண்டை ஏற்பட்டிருக்கும், இப்போ 2 பேர்த்துக்கும் மன ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த சகோதர சகோதரிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு பேச்சுவார்த்தையை துவக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள். நீண்ட நாளைக்கு பிறகு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணும் பொழுது சில கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பண வருமானம் ஏற்படும், சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் முதலீடு செய்யலாம். அதுவும் நீங்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள், இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் சார்ந்த நகைகள் சார்ந்த பொருட்களில் ஈடுபடுவது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். தொழில் முறையில் இருந்து வந்த போட்டிகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களால் பாராட்டை பெறுவீர்கள். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகிற மாதிரி உங்களுக்கு பெரிய மனிதர்கள் மூலமாக லாபங்கள் பெருகி வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் மூலமாக வார்த்தைகளை வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களோட வார்த்தைகளுக்கு பயந்து எல்லோரும் அடங்கி இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுவாங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை கூடும். சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். நிலம் சார்ந்த முதலீடுகள், அதுக்கு தந்தையின் உதவியை கொண்டு லாபத்தை பெருக்கக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது. அந்த சந்திரன் நீச்சபங்க பலனை அடைகின்ற யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான வருமானம், நீங்கள் ஏதாவது வயசானவராக இருந்தால் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வரத்துக்கு உண்டான யோகமும் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அல்லது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்று வெளியில் போனீங்கன்னா எங்கேயாவது மழையினாலோ அல்லது டிராஃபிக்னாலோ வெளியில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அலைச்சல் ஏற்படுறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா,
அனுபவங்கள் பலவிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுபவங்களின் மூலமாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர்களுடைய நம்பகத்தன்மையை மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அந்த பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குடும்பத்தில் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. உடன்பிறப்புகள் மற்றும் தாயாரின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக பண வருமானம், தொழில் ரீதியான வருமானமும் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். தொழில் ரீதியான வழக்குகளில் நல்ல செய்திகள் உங்களை தேடி வருகின்ற ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசி. ராசியில் 3 கிரக சேர்க்கை. இது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பரிவர்த்தனை பெற்று நீச்ச பங்கத்தை பெறுகிறார்கள். 2 நீச்ச கிரகங்கள் இடப்பரிவர்த்தனை பெற்றிருப்பது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இதில் 10க்கு 7ஆம் இடத்திலிருந்து குரு பார்க்குறாரு. உங்களிடம் ஒரு நல்ல மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில், வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உடன் பணியாற்றுபவர்களை மாற்றி அமைத்து கொண்டு உங்களுக்கு புதிய பார்ட்னர்ஸ் அமைச்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது நண்பர்கள் உறவிலாகட்டும், உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு நல்ல அறிவார்த்தமான செயல்பாடுகளின் மூலமாக பலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களுடைய வேலை விஷயமோ தொழில் விஷயத்திலோ இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் இரட்டிப்பு லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருமைகள் அதிகரிக்கும். பெருமிதங்கள் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள், கடந்த காலத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள், கடந்த காலத்தில் உங்கள் கூட சண்டை போட்டவங்க, அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். மொத்தத்தில் நீங்கள் கடந்த காலத்தில் தொடர்பில் இருந்தவர்கள் மூலமாக வருமானம் ஏற்படும். புதிய நபர்களின் மூலமாகவும் வருமானம் ஏற்படும். இரட்டிப்பு தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மனோதிடம் அதிகரித்து புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு முனைப்பை காட்டி வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் நீச்ச பங்கமாகி இருக்காரு. அதனால் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி. விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால மட்டும் இல்லாமல் விரயஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால் உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக ஒரு நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அப்படிங்கிறது எப்படி எதை டிசைட் பண்ணுறதுன்னா, விரையாதிபதி நீச்சபங்கம், அஷ்டமாதிபதி நீச்சபங்கம், இது ரெண்டுக்கும் இதில் அஷ்டமாதிபதிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளால் நற்செய்திகள் வரும். அல்லது எதிரி நாட்டிலிருந்து கூட அல்லது வேற்று மதத்தினரால் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறனால தூக்கம் இருக்காது, துக்கம் இருந்தாலும் தூக்கம் இருக்காது, சந்தோஷம் இருந்தாலும் தூக்கம் இருக்காது. அந்த தூக்கத்தை கெடுக்கும் விதமான செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் பூர்த்தியாகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். அஃபிஷியலாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. பதவி உயர்வு அல்லது நீங்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறது, கிரீன் கார்டு அப்ரூவல் ஆகிறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நல்ல செய்தி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை நபர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். ராசிநாதன் குரு, நட்சத்திரநாதன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதே உங்களுக்கு யோகம். அதாவது ராசிநாதன் குரு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார், சுக்கிரன் குருடைய வீட்டில் இருக்கார். இது உங்களுக்கு எதிரிகளை வெல்லும் ஆற்றலை ஏற்படுத்தும். அதே சமயம் 2ஆம் இடத்திற்கு நீச்சபங்கமான செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால அதிகார வார்த்தைகளை பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு சுப செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்துக்காக அல்லது அரசாங்க அதிகாரிகளுக்காக சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது டொனேஷனோ இல்லை ஏதாவது கைமாறதோ பண்ணினீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். எதிரிகளால் உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகர ராசி, செல்வாக்கு தரக்கூடிய நற்செய்திகள் அதன் மூலமாக உங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள். 2ஆம் இடத்து அதிபதி சனி 2ஆம் இடத்துலேருந்து வெளியேறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. அவர் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் he will be shifting to transiting to 2nd or 3rd house. இது உங்களுக்கு வெற்றியை தரும். லாபஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னு மட்டும் இல்லை, குருவும் பார்க்குறாரு. அதனால் பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மரியாதைகள் உயருகின்ற யோகமான நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். தொழில் முறையில் இருந்த தடங்கல்களை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக மாற்றி செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்களின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு திரவிய லாபம், பதவி லாபம் ஏற்படும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அறிவு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். நன்மைகள் அதிகரித்து வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள். உங்கள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்க அல்லது அப்பாவுடைய சொத்துலேருந்து இல்லை முன்னோர்கள் சொத்துலேருந்து வர வேண்டிய பங்கு பிரிக்கிறதுல ஏதாவது ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டு பண்ணியிருக்காங்கன்னா அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சில நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இத்தனை நாளாக இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சுமூகமான சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகி வாழ்க்கை துணையுடைய திடீர் விஸ்வரூபம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் பெருசாக நஷ்டம் ஏற்படாது, பெருசாக கவலை தேவைப்படாது. கும்ப ராசி, ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பார்வையில் சனி பார்வையில் இருக்கக்கூடிய 3 கிரக சேர்க்கையின் மூலமாக உங்களுடைய பதவியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு தந்தைக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது பெருசாக கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. வாழ்க்கை துணை மூலமாக அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுடைய வியாபாரத்திலேயோ தொழிலிலோ புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு இத்தனை நாளாக வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பணத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சிறிய தொகை கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகளை கூட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் சுமூகமான சூழ்நிலையை சந்திக்கும். கடந்த காலத்தில் உங்கள் பேரில் தொடுக்கப்பட்ட வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலையும் அமைகின்ற ஒரு நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகள் மட்டும் இல்லை, உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமையான வார்த்தைகளை பேசி உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அது அம்மா கிட்டேருந்து கிடைக்கலாம், அப்பா கிட்டேருந்து கிடைக்கலாம், உடன்பிறப்புகளிடந்து கிடைக்கலாம், சக பணியாளர்களின் அறிவுரையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை தரும். ஆனால் அவசரப்பட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் நான் எடுக்கிறது தான் டிசிஷன் ஏதாவது தப்பாக எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் இழப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குறிப்பாக உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் இன்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் அதனால் பாதிப்புகள் இருக்காது. மீன ராசி, பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல பித்ருகாரகன் சூரியனோடு சேர்ந்திருக்கிறனால தந்தை மகன் உறவு, தந்தை மகள் உறவு ஒரு சிறு மனஸ்தாபத்தை சந்திக்கும். வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வியாபாரத்தில் பதட்டமான சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. ஏன்னா நீங்கள் சமாளிக்கலை அப்படின்னா அது உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையும் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்
குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு தன யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய சூழ்நிலை, இதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வார்த்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலையும் அமையக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான தேவைகள் கூட சுமூகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் குழந்தைகளுடைய விஷயத்தில் அவர்களுடைய பிடிவாதம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். எரிச்சல்னால அவங்கக்கிட்ட கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் 7.5 சனி முடிகிற வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி போடுறது புத்திசாலித்தனம். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரிவினைகள் ஏற்படும் சூழ்நிலையும் வருது. கவனமாக இருந்துக்கோங்க. ராசிநாதன் குரு 3ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் வெற்றிகள் கிடைப்பதில் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். 3ஆம் இடத்துலேருந்து ஒரு 4ஆம் இடத்திற்கு இன்னும் ஒரு 5 மாதத்தில் டிரான்சிட் ஆகிறாரு. இது உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு இது உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.